ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கியூட்டி கேர்ள். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம டே தான் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. ஐயோ, கேங்ஸ்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு உட்காந்துருக்கா. காலேஜில் கிளாஸ் போயிட்டுருக்கு, அவன் எதையுமே கவனிக்கலை. அவன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ஸும் நம்ம ஜோன் மேலே மட்டும்தான் இருக்குது. பார்க்க அழகாக தான் இருந்தான், என்ன சுற்றியும் ஒரு கண்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹியூமன் வந்து டேய் மச்சான், என்ன மச்சான் பண்ணுற நீ? எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், எங்கேயாச்சும் நீ காதில் வாங்குறியடா? நம்ம சொல்கிறான், சொல்லுடா என்ன மச்சான் உனக்கு அப்படின்னு. ஏன் மச்சான் ரொம்ப சோகமாக இருக்கு, உன் கப்பலுக்கு வந்துடுச்சா மச்சான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறான் நம்மகிட்ட. டேய் ஏன்டா மச்சான் இப்படி சோகமாக இருக்கேன், அவன் என்ன பண்ண போகிறான்? அவன் என்னை தாண்டி ஒன்று தொட்டுருவான். நான் வந்து என் மச்சான் நான் இருக்கும்போது என் மச்சானை எப்படி அவன் தொட முடியும்? ஏன் மச்சான் கவலைப்படுற, நான் இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அன்றைக்கி நிறைய அப்படியே முடியுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோனு மண்டே அவனுக்கு டேவை பார்த்ததே தேவை பற்றி நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். என்ன பண்ணியிருப்பான், காலேஜ் போயிருப்பானா, சாப்பிட்டானா, தூங்கினான்னு சொல்லி அவன் பேரே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜிமின் வந்து மிஸ்டர் ஜியோன் இருக்கீங்களா? என்ன ரொம்ப கனவுலே இருக்கீங்க போல், கனவுலே இருங்க ஜியோனு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான், எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு சட்டிலான ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி வைக்கப்பட்டுருக்கான். ஜிமின் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜியோனோ என்ன குட் நியூஸ் அப்படிங்கும்போது ஆர்வமாக கேட்குறான். ஒன்றும் இல்லை பாஸே, இப்போ நம்ம அடுத்த ஒரு ஆளை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இது சொல்ல தான் வந்து எவ்வளோ அவசரமா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன ஜியோனே, நமக்கு வெட்டு குத்து கொலை இப்படி பண்ணுறது நமக்கு த்ரில்லிங்காக இருக்கும். நான் எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன், நீ ஏன் மூஞ்சி சோகமாக வச்சுருக்க, நீ வேறு ஏதாவது குட் நியூஸ் எதிர்பார்த்தியா அப்படின்னு நம்ம ஜியோன்கிட்ட கேட்குறான். ஜியோன் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எந்த நியூஸையும் எதிர்பார்த்தலாம் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். சரி என்ன வெட்டு கொத்துக்கொலைன்னு சொல்லி நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்படியே ஜிமினும் மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்புறமா 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஜியான் எப்பயும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரான். நம்ம ஜிமின் வந்து டே 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 அப்படின்னு பாட்டு பாடிட்டுருக்கான். அப்படியே டக்குன்னு ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டா டே பேரை சொன்ன உடனே. அப்படியே ஜிமினாவும் பாஸ் இருக்கீங்களா, கனவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான் போட்டுட்டு ஜியோனை வச்சு. ஜியோனோ நான் நல்லா தான் இருக்கேன், அவ்வளோதான், நல்லா ஒன்றும் இல்லை, நீ சொல்லு இப்போ எதுக்கு நீ கலங்கத்தில் நீ பாட்டு பாடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். பாஸே எனக்கு எல்லா விஷயமும் நான் கலந்துட்டேன் பாஸே, டேயை பற்றி எல்லா நியூஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜியோனும் ரொம்ப ஆர்வமாக என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். அப்புறமா நம்ம ஜிமின் சொல்கிறா, டே சிங்கிள் தான், டேக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் வந்து யூமின். அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்களாம். ஜியோனும் ஓ அப்படியா, சரி அடுத்து சொல்லு அப்படிங்கிறான். நம்பட்டு இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டேட் பண்ணதில்லை, எந்த பொண்ணையும் பார்த்தது கூட கிடையாது, வரமா படித்தோமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணோமா அப்படின்னு சுற்றுற ஒரு நல்ல பையன், ரொம்ப இன்னசென்ட்டான பையன், அவனுக்கு இந்த கேங்ஸ்டர் மாஃபினா ரொம்ப பயமா அப்படின்னு சொன்னாங்க ஜியோனே அப்படின்னு சொல்லி ஜியோன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். என்னது கேங்ஸ்டர்னா பயமா அப்படின்னு கேட்குறான் ஜிமின். நம்ம ஜிமின்கிட்ட போய் ஜியான் கேட்குறான். ஆமாம் பாஸே, ஆமாம் அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக, அவனுக்கு இந்த வயலன்ஸே பிடிக்காதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜியானோ எப்பட்றா அவனை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவும் யுகியும் தான் எப்பயும் போல் காலையில் எழுந்துச்சி காலேஜ் கிளம்பி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம யுமின் தான் கேட்குறா, என்ன மச்சான்
நைட் ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக தூங்கின போல் உன் ஃபேஸ்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். டே வந்து முறைச்சி பார்க்குறான். டே வந்து என்னை பார்த்து உனக்கு தூங்கின மாதிரி தெரியுதா, நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்கின மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் மச்சான், உன் கண்ணெலாம் பாரு ரொம்ப அழகாக ரெட்டிஷ் க்யூட்டாக இருக்கு மச்சான் அப்படிங்கிறான். டே சும்மா இருடா, நானே மரண பீதியில் தூங்கிட்டு இருந்தேன். நீ சொன்னதுலேருந்து நைட்டு ஃபுல்லாக வந்துடுவோன்னு பயந்து பயந்து தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் தெரியும் மச்சான் என் கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இதை கேட்டு யூமின் நல்லா கஷ்டப்படு மச்சான், நல்லா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி செம்மையாக சிரிச்சிட்ருக்கானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே போகலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு பிளாக் கலர் கார் அவன் முன்னாடி வந்து நிற்கிது. 2 பேருமே திக்குன்னு ஃபேஸ் ஆகிடுறாங்க. 2 பேருமே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அங்கே இறங்குது வேறு யாரும் இல்லை, நம்ம தலை ஜியோன் தான். ஜியோன் வந்து இறங்கி மாசாக நிற்கிறான். நம்ம டேக்கு அப்படி ஹார்ட் பீட்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சிக்குது. ஆஹா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஐ டு ஐ கொண்டுக்கிட்டு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. நம்ம யுமினும் இவனா ஜியோன்னு, வாவ் என்னோட அழகான ஹேண்ட்ஸம் மேன், இவனை பார்த்தா அவன் கேங்ஸ்டர் மாதிரி இருக்குங்கிற, எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹார்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறான். அப்புறமா பக்கத்துலேயே ஜிமினை நாங்கள் பார்த்தோன்னே, யாரா அவன், இவன் என் கண்ணில் பார்த்தது கூட கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இவ்வளோ அழகாக இருக்கான், எங்கடா போனேன் இத்தனை நாள் அப்படின்னு ஜிமினை பார்த்த உடனே எனக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்ம யுமினை. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் யுமினை பார்த்துட்டு அழகாக தான் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி ஜியோன்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஜியோனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி டேக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். டே வந்து அது வந்து ஜியோன், நீங்கள் இப்படி இங்கே வந்திருக்கீங்க, அது என் காலேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஜியோனு, உனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னது புரியல, திரும்ப சொல்லுங்கள் ஜியோன். உனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்டே, குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஜியோனு. ஜியோன் அப்படி ஒரு குட் மார்னிங் சொல்லவா இவ்வளோ சீக்கிரமாக வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்குறான். இல்லையே நான் சாப்பிடல அப்படின்னு டே சொன்ன உடனே நம்ம ஜியோனு பெரிய ஃபுட் ஸ்டால் அவனை அப்படியே தரதான் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு நம்ம யுமீனுக்கும் டேக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு 2 பேரையும் சாப்பிட சொல்லி அப்படியே 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஜியோனு. அங்கே டேக்கும் யுமிக்கும் சாப்பாடு இறங்கவே இல்லை. 2 பேரும் சாப்பாடை வாயில் வச்சு கிடங்க, முழுங்க கூட முடியல. நம்ம ஜிமின் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி ஜியோன் கூப்பிட்றான். ஜியோன் வந்து சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யுமினும், அவன் பேர் ஜிமினா அப்படின்னு போதுமே டே காலையில் போய் சொல்கிறான். டே வந்து இப்படி முறைச்சி பார்த்த உடனே அப்படியே அமைதியாக உட்காந்துடுறான். இப்போ நம்ம ஜிமின் வந்து ஜியோன்கிட்ட சொல்கிறான், பாஸ் டைம் ஆகிடுச்சு, ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நம்ம போய் அவனு ரொம்ப அர்ஜென்ட்டான மீட்டிங் பாஸ், போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம ஜியோனோ, வெயிட் பண்ண, எங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்ட ஐயோ இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி, நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள், என்னோடய காலேஜ் இங்கே தானே இருக்குது, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே டே, உன் ஆசைப்படி நான் கிளம்புறேன், நானும் என் ஒர்க்கை பார்க்குறேன், நீ நல்ல பையனா க்யூட்டாக, ஐயோ சாப்பிட்டுட்டு குட் பாயாக இருக்கணும் ஓகேவா, சாப்பிடாம மட்டும் இருக்காது, நீ உனக்கு சாப்பிட்லன்னு சொல்ல, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா பொறுமையாக அவன் ஜியோன் போய் டேயோட ஹெட்டில் கை வச்சு குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட போய் இன்னசென்ட் டே அப்படின்னு ஒரு க்யூட்டான அஸ்கி வாய்ஸ்லேயே போய் ஜியோன் சொல்லும்போது டே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கிறான். அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவன் உடம்புலாம் புல்லரிச்சு போய் உட்காந்துருக்கான். அப்புறமா நம்ம டேவும் ஜோகியும் அப்படி 2 பேரும் ஜியோனை தான் பார்க்குறாங்க. ஜியோன் வந்து பை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் டேகால மூச்சு கூட விட முடியாமல் உட்காந்துருக்கான். நம்ம ஜியோன் வந்து டேயானே இருக்கியா இல்லையா, வாடா நினைவுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அப்புறமா தான் நம்ம டே நினைவுக்கே வந்துட்டு மச்சான் என்னாச்சு மச்சான், எனக்கு என்னென்னமோ ஆகுது மச்சான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே உட்காந்துருக்கான். அப்புறமா
யுமேன் வந்து எனக்கு பசிக்குது மச்சான், நான் சாப்பிட்றேன் மச்சான் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நல்லா அவனை எழுப்பிவிட்டுட்டு, அட சோத்துக்கு பிறந்த நாயே தின்னு, நல்லா தின்னு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட சாப்பாடுன்னு தூக்கி யுமேனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம டே வந்து என்ன அவன் சொன்னதையே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி எங்கே கட் பண்ணா நம்ம ஜியோனும் ஜிமினும் காரில் வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஜிமின் சொல்கிறான் ஜியோன்ட்ட, பாஸ் பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு உனக்கு அப்படின்னு ஜியோன் கேட்குறான். டேவோட காது கிட்ட போய் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அது எதுக்குன்னு கேட்குற, அது எனக்கும் டேக்கு உள்ளது மட்டும். ஓ சாரி பாஸ் லவ்வர்ஸ்குள்ளே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் லவ் பண்ணுறோம், யார் சொன்னால் உனக்கு லவ்வர்ஸ்ன்ட்டு, நான் லவ்வர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பின்ன என்ன பாஸ், இதுக்கு பேர் என்ன பாஸ் அப்படின்னு கேட்டுட்டுங்கன்னா, ஜஸ்ட்டு நான் அவன் மேலே கேரிங்காக இருக்கிறேன் அவ்வளோதான், மற்றபடி இல்லை. நான் போய் செக் பண்ணிவிட்டு வந்தேன் ஜிமினோ செக் பண்ணிங்களா? என்ன செக் பண்ணிங்க? நான் கொலை பண்ணதை அவன் நல்லா பார்த்துட்டான். அவன் கொஞ்சம் குடி போதையில் மட்டும்தான் இருந்தான், பட் நான் கான்சன்ட்ரேட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அதனால தான் அவனை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஜிமினை குறுன்னு பார்த்துட்டே இருக்கான் ஜியோனை. ஜியான் வந்து கேட்குறான், ஏன்டா இப்படி பார்க்குற என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாஸே நான் டேன்னு சொல்லும் போது உங்கள் வாயில் 32 பல்லும் தெரியுது, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான்னா, நம்ம டேன்னு சொல்ல ஜியோனுக்கு அப்படியே ஷை ஆகிட்டே இருக்கு. பட் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு சட்டலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. 2 பேரும் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஜியோனும் ஜிமினும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்களா. அப்புறமா அங்கே போக வேண்டிய பிளேஸுக்கும் போயிட்டு அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே வெளில வராங்க. வெளில வரும்போது நம்ம ஜியோனை பார்த்துட்டு ஒரு பொண்ணு நிற்கிது. அது அந்த பொண்ணு பார்க்க செம்ம அழகாக கிளாசிக்காக நிற்கிறா. அந்த பொண்ணு பொறுமையாக ஜியோன்ட்ட வந்து, மிஸ்டர் ஜியான் எவ்வளோமே ஹேண்ட்ஸம் ஜியான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் தான் கிம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியானோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஜியோனுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு வந்து நம்ம கிம் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு கேட்டுக்கிட்டே சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்ம ஜியான்கிட்ட வந்து. அந்த பொண்ணும் பொறுமையாட்ட சொல்கிறான், இல்லை கிம் எனக்கு அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஜியோன் அப்படியே கிளம்பிடுறான். அப்புறமா நம்ம ஜியோனும் ஜிமினும் பேசிகிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஜியான் கேட்குறான், ஏன் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜிமின் தான், கூல்டவுன் ஜியான் கூல்டவுன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் கூல்டவுன் சொல்ல அவங்க டென்ஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. டேயான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடுத்த செகண்டே நம்மளோட ஜியோனோட ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்பாடா ஒன்று ஆஃப் பண்ணதுக்கு இந்த ஒரு பேரை சொன்னால் போதுண்டா அப்படின்னு அவன் சொல்லிடான். நம்ம ஜியோன், இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்லி 2 பேருமே சிரித்து ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே எங்கே கட் பண்ணா நம்ம டேவும் யுகினும் தான் 2 பேருமே காலேஜை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்கானுங்க. இன்றைக்கி காலேஜில் நிறையா ஒர்க் கொடுத்துட்டானுங்க. அதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டே, என்னடா மச்சான் காலேஜ் வந்தால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னானுங்க, ஃபன் பண்ணலான்னானுங்க, இங்கே வந்து படிங்கிறானுங்க. என்ன மச்சான் அது ஸ்கூல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம யுமின் தான் புலம்பிக்கிட்டே இருக்கான் டே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் நம்ம ஜியோன் சொல்லிட்டு போனதா அந்த இன்னசென்ட் டே அப்படின்னு நான் மண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை என்ன சொல்கிறேன்னு தெரியும். நம்ம ஜியோன் பற்றி அவன் பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம யுமின் வந்து ஜாலியாக கத்தி இந்த ஸ்டடீஸை பற்றி பேசியிருக்கான். அவன் கண்டுக்க கூட இல்லை. நம்ம யுமினும் நோட் பண்ணிட்டான், இவன் என்ன ஜியோன்னு சொல்லி உருகிட்டே உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா டேய் மச்சான் இருக்கியாடா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம டேவும் இருக்கேன் சொல்லு அப்படிங்கிறான். இல்லை ஜியோன்னு சொல்லிகிட்டு இருக்கே அப்படிங்கிறான். அப்படி என்ன தான் மச்சான் கதைக்குள்ளே சொன்னான், என் பேர் காலையிலேருந்து புலம்பிகிட்டு இருக்க அப்படிங்கிறான்.
இல்லை அது வந்து இல்லை மச்சான். அவன் என்ன சொன்னான்னா, வேணாம் நீ சொல்லலை எனக்கு வேணாம் மச்சான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நம்ம யுமினோ டேக்கிட்ட பாய் மச்சான், நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூங்குவியா மச்சான் என்னைக்காவது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்கேன். பாய் சொல்லிவிட்டு, டேய் பாய் வச்சுட்டு சும்மாடா, நான் நல்லா தான் தூங்குவேன், நீ என்ன சும்மா சும்மா சொல்லிகிட்டே கதை போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறமா நம்ம ஜீவன் படிக்க நடந்து போயிட்டுருக்கும்போது அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, வீடு இருக்குது. நம்மளோட யுமின் வீடு ஃபஸ்ட்டு இருக்குது, ஜீவன் வீடு தள்ளி இருக்குது, 2 கிலோ தள்ளி இருக்குது. 2 பேரும் அவன் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போது நம்ம டேக்கு ஒரு கால் வருது, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யார் அது அன்னோன் நம்பர் காலு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நார்மலாக அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார் அப்படின்னு நம்ம டே கேட்குறான். ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க ஐ ஆம் ஜியான் அப்படின்னு சொல்கிறான். ஜியான்னு சொன்ன உடனே டேக் அப்படியே அள்ளு விட்டுடுது. ஜியோனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். ஸ்பீச்லெஸ் அவன் அப்படியே. மை இன்னசென்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோனு டே கிட்ட கேட்க, டே வந்து என்ன சொல்லுன்னே தெரியல அப்படியே நிற்கிறான். அது நான் ஜியோனு உங்களுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். எப்படி கிடச்சிச்சின்னா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீ என்ன பண்ணுற டே அப்படின்னு கேட்குறான். நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். தனியாக போகிற அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குற மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்னு நம்ம டே மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆமாம் தனியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். நான் வேணும்னா கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் வேணாம், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் எந்த கம்பெனியும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்கிறான். நம்ம டேயோ என்ன விஷயம் ஜியோன் அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு நைட்டு நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான். நைட்டு ஃப்ரீயாக இருப்பியா? இல்லை எனக்கு புரியல ஜியோனே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான். நாளைக்கு நைட்டு நீ ஃப்ரீயாக வந்தீங்கன்னா ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டி பண்ணுறோம். அந்த பார்ட்டி நாளைக்கு ஜிமின் பர்த்டே, ஜிமினோட பர்த்டே, அதனால் நம்ம பார்ட்டி பண்ணுறோம். நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கலந்துக்கோ, நீயும் யுமினும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான். அவன் நம்மகிட்டயே கொஞ்சம் யோசிக்கான், போகலாமா வேண்டாமா மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்கான். அது வந்து நாளைக்கு நான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜியான், நான் இன்விடேஷன் அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன், நீ வரலன்னா நான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவன் மிரட்டினோன்னு நம்ம டீம் ஓகே ஜியான் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். காலை வச்சுட்டு அவன் அப்படி பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகிறான். அடுத்த செகண்ட் யுமின் கழிச்சு, டேய் மச்சான் புறம்போக்கு நாய், உன்னால தான் மச்சான் எனக்கு எல்லாமே, உன் வாய் பழிக்கணுமா, நீ சொல்கிறது எல்லாம் பழிச்சு தொல்லியதே மச்சான் என்னை பாட்டிக்கு கூப்பிட்றான் மச்சான், நைட்டு ஃப்ரீயானு கேட்குறான் மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம யுமினும் டே பொறுமை ஃபோன் பண்ணால் ஹலோ சொல்லணும், வந்தோடனே ஒய் கற்றக்கூடாது, ஏதாச்சும் சொல்கிறது புரியுதா, பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்திட்டையும் நம்ம யுமின்கிட்ட சொல்லும் போது யுமினை, ஆஹா மச்சான் அவன் ஏதோ பங்கமாக பிளான் பண்ணியிருக்கான், நைட்டு வரை கூப்பிட்ருக்கான் மச்சான், ஏதாவது கசம் சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யுமின் சொல்கிறான். ஐயோ டே மச்சான் நீ வேறு டென்ஷனாக பார்த்து, ஆல்ரெடி நான் டென்ஷனில் ஏறி போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீ போறியா மச்சான் அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்குறான். வேறு வழி, நான் போகலன்னா என்னை தூக்கிட்டே போயிடுவாங்க மச்சான் அப்படிங்கிறான். மச்சான் நானும் வரேன் மச்சான் அப்படிங்கிறான். நீ வரணுமா கேட்கக்கூடாது, வந்து தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகிடுது. எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்கும் போது நம்ம யோகி தான் கேட்குறான், டேய் மச்சான் அந்த பார்ட்டிக்கு போயே ஆகணுமா மச்சான், ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு நீ இருந்தனா மச்சான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, இல்லை மச்சான் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சேடாக சொல்லும் போது நம்ம யோகியோ, நான் இருக்கேன் மச்சான் உனக்கு, நான் இருக்கேன் ஓகேவா, உனக்கு ஒன்றும் இல்லை ஓகே, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு சொல்லு, நம்ம அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம
டேவும் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்ட்டிக்கு ட்ரெஸ் போகிற ஃபார்முலா நீட் அண்ட் ட்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்துட்டாங்க. 2 பேருமே கரெக்டாக வெளில வந்து மீட் பண்ணின போது கரெக்டாக ஒரு பிளாக் கலர் பெரிய BMW கார் வந்து நிற்கிது. இந்த காரை பார்த்துட்டு நம்ம யுமின் தான் வாயை பொழந்துட்டு பார்க்குறான். நம்ம யுகி டேய் நான் மச்சான் டேய் என்னடா கார் இது, டேய் மச்சான் BMW காருடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம டே அப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான் அவனை. நம்ம ஜிமின் தான் அந்த கார்லேருந்து இறங்குறான். இறங்கி நம்ம டே கிட்டவே குட் மார்னிங் டே, ஐயோ சாரி குட் ஈவினிங் டே, வாங்க பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேவும் யுகியும் உட்காடுறாங்க. நம்ம ஜிமினும் டிரைவர் சைடில் போய் உட்காந்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கரெக்டாக அந்த சொன்ன பார்ட்டிக்குமே பேண்டு கரெக்டான டைமிங்கில் போய் இறங்குறாங்க. இறங்குன உடனே நம்ம டே ஜிமின் கிட்ட ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யுமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே விஷ் பண்ணல. நம்ம டே தான் வந்து டே மச்சான் விஷ் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவனும் நம்ம ஜிமின் அழகுலேயே மயங்கிட்டான். அப்புறமா தான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து நம்ம ஜிமின்கிட்ட கை ஷேக் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜிமினுக்கும் அப்படி நான் சொல்கிறது இல்லை, ஜிமினுக்கும் உள்ள பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது, நம்ம யுகிக்கும் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல், அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்ம ஜியோன் காட்டுறாங்க. ஜியோன் செம்ம அழகாக மாசாக உட்காந்துருக்கான். அவனை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, அப்படியே பார்க்க அழகாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே அவனை பார்த்து நம்மகிட்டே வாயடைச்சி போய் நிற்கிறான், என்னடா அவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் அப்படியே டே கிட்ட வந்து வெல்கம் டேயான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பார்ட்டி பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, 4 பேர் தான் இருக்கும், எங்கே மற்றவங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியோன்கிட்ட கேட்க, ஜியோன் வந்து இது ஒரு பர்சனல் பார்ட்டி, நம்ம 4 பேர் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். பர்சனல் பார்ட்டியா, பெரிய பார்ட்டி கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோகி கேட்க, அதுக்கு ஜிமின் பதில் சொல்கிறான், ஆமாம் இது பர்சனல் பார்ட்டி தான், வெளில யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சுற்றி ஃபுல் பாடி கார்ட்ஸு கன்னை வச்சுட்டு நிற்கிறானுங்க. அதை பார்க்க 2 பேருக்குமே அள்ளு விடுது. நம்ம டேக்கும் சரி யுகிக்கும் சரி அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே திருட்டு போய மாதிரி 2 பேரும் முழிச்சுக்கிட்டே கதை பார்த்துட்டு நம்ம ஜியோன் வந்து யுமின் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யுமின் சொல்கிறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கேன் வெறிக்க. இவங்க பார்க்குறத பார்த்தே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நம்ம 2 பேரையும் கண்ணை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஓகே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் போக சொல்லிவிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு ஃபுட்டெலாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா இல்லை டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நம்ம டே கிட்டே கேட்க, டே வந்து அது வந்து உங்கள் இஷ்டம் ஜியோன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜியோன் சொல்ல, ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போன உடனே அடுத்த செகண்ட் பின்னாடியே நம்ம ஜியோனும் போகிறான். ஜியோன் போயிட்டு பின்னாடி நம்ம டேன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். டேக்கே தெரியாமல் பேக் பண்ணி டைட்டாக கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்ச உடனே நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான், ஸ்பீச்லெஸ் ஆவேன். அவனுக்கு ஹார்ட் பீட் அப்படியே அடிச்சுக்குது. அப்படியே டேயோட கழுத்துக்கிட்ட போய் ஜியோன் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண உடனே அவன் உடம்பு ஃபுல்லாக புல்லரிச்சு போயிருக்கு அவனுக்கு. நம்ம டேக்கு அந்த ப்ளஷிங் ஆகிட்டு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் திருட்டு மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஜோன் வந்து டேக் அதுக்கிட்ட போய்
இன்னசென்ட் டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். நம்ம டே அப்படி கண்ணாடியில் பார்க்குறான் ஜியோனுக்கிட்ட கண்ணாடியில் பார்க்குறான். 2 பேருமே அப்படியே அந்த கண்ணாடி மூலியமாக பார்த்துக்கிறாங்க. நம்ம டேக்கு என்ன சொல்கிறனே தெரியல. அவன் இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். கட்டி பிடிச்சிட்டு திரும்பவும் டேயோட கழுத்துக்கிட்ட போயிட்டு அப்படின்னு தொடர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட விடவே இல்லை. நம்ம டேக் அவங்க ஒரு மாதிரியாகிட்டு என்ன சொல்லுன்னு தெரியல. அப்படியே அவனும் ஃப்ரீஸாகவே அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாகவே தான் நிற்கிறான். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் அவனுக்கு மூச்சே விடுது. நம்ம டே சொல்கிறான், ஜியோன் இதெல்லாம் வேணாம் ஜியோன், லவ்லாம் எனக்கு செட் ஆகாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியோன் வந்து அப்படியே டேயை பார்த்துட்டு உண்மையாகவே உனக்கு நான் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் டேக் என்ன டே வந்து எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாகவே இருக்கான். நம்ம ஜியோனுக்கு புரிஞ்சிடுது டேக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அது எப்படி நமக்கு சொல்கிறதுனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம டேவை திருப்பி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காங்க. ஒரு இன்ச் கூட நகரக்கூட இல்லை. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு டே கீழே குனிஞ்சிருக்கான். டேயோட தலையை நிமித்து பார்த்துட்டு 2 நிமிஷம் நம்ம ஜியோனுட்டையும் கண்ணிலே பார்த்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு பொறுமையாக ஜியோனோட ஹிப்பில் கை வச்சு ரொம்ப டைட்டாக இறுக்கமாக வச்சுக்கிறான். நம்ம ஜியோனும் டே கிட்ட, டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம டேக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. ஜியோன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷாக்காக இப்போ கேட்குறான். நம்ம ஜியோன் சொல்கிறான், கல்யாணம் பண்ணலாமா இல்லை நம்ம ஒரு ப்ளே கேம் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறான். கல்யாணமா ப்ளே கேமா ஜியோனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ப்ளே கேம் விளையாடினா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ ப்ளே கேம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேக்கு எனக்கு ப்ளே கேமே விளையாடலாம், ப்ளே கேம்க்கே ஓகே சொல்லிடுறான். நம்ம டே சொன்ன உடனே ஜியோனுக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம டே வந்து இன்னசென்ட்டாக, ஏன் சிரிக்கிறீங்க ஜியோன், நான் தப்பு சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறான். அவன் இன்னசென்ட்டை பார்த்து இன்னும் ஜியோன் ரொம்ப அப்படியே உருகிட்டான். அப்படியும் அவனை பார்த்துட்டு நம்ம ஜியோனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, சிரிப்பு மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. சிரிச்சுட்டே தான் இருந்தான். அப்படியே பொறுமையாக ஜியோன் வந்து நம்ம டேயோட லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டு, கேம் தானே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் தொடர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட கேப் விடவே இல்லை. அப்போ நம்ம டே தான் நம்ம ஜியோனை ஸ்டாப் பண்ணி, ஜியோன் போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜியோனும் அப்படியே பார்க்குறான், ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி லுக்குறான். நம்ம டே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியோன் கேட்குற மாதிரியே இல்லை. ஜியோன் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அப்படியே 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படியே சின்ன க்யூட்டான ஒரு மேட்ரு நடந்துட்டுருக்காங்க. அந்த க்யூட்டாக ஆரம்பித்த மேட்ரு அப்படியே ரொம்ப ரக்கடாக போயிட்டுருக்காங்க. நான் இதோட இந்த பாட்டை முடிச்சு வைக்கிறேன். இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ டு ஆல், லவ் யூ, பை பாய்.